இந்த அபங்கத்தின் மூலமாக நாம சங்கீர்த்தனத்துடைய பெருமையை சொல்லிக் கொடுக்கிறார். நாம சங்கீர்த்தனத்துடைய மகிமை எப்பேற்பட்டதுன்னு சொல்ற. நமக்கு கேட்டு கேட்டு சலிச்சு போயிடுச்சு. என்னன்னா கலியில நாம சங்கீர்த்தனம் தான் எல்லா பாகவதாலும் சொல்றா, எல்லாரும் சொல்லியிருக்க. இருந்தாலும் கூட அதுல திடத்துவம் வரல. இருந்தாலும் ஒரு சந்தேகம் இருக்கு. நாமா போருமா நம்ம வாழ்க்கையை உத்தாரணம் பண்றது அப்படிங்கிற சந்தேகம். இதோ பஜனை பண்ணினா போருமா, ராமராம் சொன்னா போருமா? இந்த காலத்துல மோட்சத்துக்காக வேண்டி எப்பேற்பட்ட பாடுபட்டார்கள். யோகம் என்ன, ஜபம் என்ன, தியானம் என்ன, அஷ்டாங்க யோகங்கள் என்ன, ஆச்சாரம் என்ன, அனுஷ்டானம் என்ன, இவ்வளவு பாடுபட்டும் கூட மோட்சத்தை சில பேர் தான் அடைஞ்சார்கள்னு சரித்திரம். அவ்வளவு துர்லபமா இருக்கக்கூடிய மோட்சத்தை சர்வசாதாரணமா ராமராமா சொல்லு போரும் உனக்கு மோட்சம்னு சொன்னான்னா அது நம்புற மாதிரி இல்லையே அப்படிங்கக்கூடிய சந்தேகம் நம்மள்கிட்ட இருக்கு. துகாராம் மகாராஜ் இதுக்கு பதில் சொல்ற. சத்குரு போதேந்திராள் பகவன் நாம ரசோதயம்ங்கிற ஒரு கிரந்தம் பண்ணினா. பகவன் நாம ரசோதயம்ங்கிற கிரந்தத்துல நாம சங்கீர்த்தனத்துடைய மகிமையை பத்தி சொல்லியிருக்கார். உல்லாசமாக நிறைய உல்லாசங்கள். சர்வ தர்மத்துடைய சாரமும் நாம சங்கீர்த்தனம் தான் பிரதிஷ்டாபனம் பண்ணியிருக்கார். அதுல யாரு? யோகீஸ்வரர். அது மாத்திரமில்ல, நாமத்துக்கு எப்பேற்பட்ட மகிமை இருக்குன்னு பாஸ்கரராயர் ஒரு விஷயத்துல சொல்றார். ஏகஸ்ய நாம்னோ யா சக்திஹி பாதகானாம் நிவர்த்தனே தன்னிவர்த்தியம் அகம் கர்த்தும் நாயம் லோகாச்ச துர்தஷா. ஏகஸ்ய நாம்னோ யா சக்திஹி பாதகானாம் நிவர்த்தனே தன்னிவர்த்தியம் அகம் கர்த்தும் நாயம் லோகாச்ச துர்தஷா. இந்த சமஸ்த லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களும் அத்தனை புராணிகளும் என்னென்ன பாவங்கள் பண்ணினோமோ, இதுக்கு பூர்வ ஜென்மால நம்ம என்னென்ன பாவம் பண்ணினோமோ அத்தனை பாவத்தையும் ஒரு நாமா நிவர்த்தி செய்யும். ஒரே ஒரு நாமா நிவர்த்தி செய்யும். இதுக்கு மேலே சொல்றேன், ஒரு நாமா எவ்வளவு பாபம் நிவர்த்தி பண்ணுமோ அத்தனை பாபம் யாராலையும் பண்ண முடியாதுன்னு சொல்ற. லோகாச்ச துர்தஷா. நான் சொல்லல, பாஸ்கரராயர் சொல்ற. அவ்வளவு சக்தி உண்டோ நாமத்துக்கு? இவ்வளவு பெரிய சக்தி உண்டோ, இவ்வளவு பெரிய மகத்துவம் உண்டோ அப்படின்னு சந்தேகப்பட்டேரானால் அதுக்கும் சொல்றார், யாரு சந்தேகப்படுறாளோ அவ அபச்சாரப்படுவா. நாமாபராதா தச அப்படின்னு சொல்ற. எல்லா அபராதத்தையும் நாமா நிவர்த்தி செய்யும். ஆனா சில நாமாபராதங்கள்னு ஒரு 10 இருக்கு. அந்த பாவத்தை யாரு செஞ்சாலும் அது நாமா அதை நிவர்த்தி பண்ண முடியாது. அதுல சொல்லும் பொழுது முதல்ல சொல்றார் சந்நிந்தா. சந்நிந்தா, சாதுக்களை நிந்தனை பண்ணினா அது நாமாபராதம் ஆயிடும். நாமாவே அவனை காப்பாற்ற முடியாத அளவுக்கு. இவளுக்கு வேற ஜோலி இல்லை, சும்மா பஜனை பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு வேலை வெட்டி இல்லை, லோகத்துக்கு எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சந்நிந்தா பண்ணிட்டோமானால், யாரு பகவன் நாம சங்கீர்த்தனத்தை ராத்திரியும் பகலும் விடாம சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, தியானிச்சுட்டு இருக்கிறார்களோ, அவர் விஷயத்துல நம்ம ஏளனம் பண்ணினோமானால் சந்நிந்தா. ஸ்ரீசேஷயோர் பேததீஹி, சிவவிஷ்ணுவிட்ட பேதம் காட்டினால் அது நாமாபராதம். அது இந்த ரீதியில ஒண்ணு சொல்றார். நாம சங்கீர்த்தனத்துடைய மகாத்மியம்ங்கக்கூடிய விஷயத்துல யாரு அப்பிரமாண புத்தி கொண்டிருக்காளோ அப்படின்னா அர்த்தம்னா, யாருக்கு நாம சங்கீர்த்தனத்துடைய மகிமையில நம்பிக்கை வரலையோ,
நம்பிக்கை வராத புத்தி கொண்டவர்கள் அவர்கிட்ட நாம மகிமையை சொல்றது அபராதம்னு சொல்ற. அசத்தி நாம வைபவ கதா. ஏன்னா இது ஏதோ வசத்தி பேசல, வாஸ்தவத்தை சொல்ற. எளிமையா இருந்தா மதிப்பு கிடையாது. எளிமைக்கு மதிப்பு இல்லை, ஆனா எளிமைக்கு சக்தி உண்டு. எளிமைக்கு சக்தி உண்டு. ஒரு யானையை அடக்கி போட்டுறான் ஜெயிலுக்குள்ள, ஒரு கூண்டுக்குள்ள போட்டு பார், யானையை அடக்கிட்டே பாருங்க. சிங்கத்தை அடக்கி வர்றான், கூண்டுக்குள்ள போட்டுறான். ஒரு புலி அடக்கி கூண்டுக்குள்ள போட்டுறான், பார், உட்காருனா உட்காரும், எந்திரனா எந்திருக்கும், பார், புலி அடக்கி விட்டேன் பாருங்கிறான். ஆனா கொசுனா இவன் கூண்டுக்குள்ள போயிடும். எளிமையா இருக்கிறதுக்கு சக்தி இருக்கு. ஒரு கொசு வந்தா இவன் கூண்டுக்குள்ள போறான். எளிமைக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, ஆனா எளிமைக்கு மதிப்பு இல்லையே. சக்தி இருக்கு. ஒரு மரம்லாம் புயல்ல சாஞ்சிடுறது, ஆனா புல் அசையாம இருக்கு. அது எளிமையா இருக்கு, பிளெக்சிபிளா இருக்கு. புயலுக்கு சாயல. பெரிய மரம் நான் தான் பலவான நின்று இருக்கேன் 200 வருஷமா, பெரிய மரம், அது ஒரு புயல் அடிச்சா சாஞ்சிடும். எளிமைக்கு தான் சக்தி. இந்த எளிமையுடைய சக்தி யாருக்கு புரியலையோ அவன் விஷயத்துல நீ நாமாபராதம் ஆகிக்காத ஒண்ட, அவன் விஷயத்துல அவனுக்கு இந்த நாம சங்கீத மகாத்மியமே சொல்லாதேங்கிற போது என்றால் விட்டலா விட்டலா விட்டலா